பெருங்காயம் போட்டுட்டேன். பொரியட்டும். காஞ்செடுத்த எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, மிளகா வத்தல், கடலைப்பருப்பு செவந்த ஒன்று தான் நல்ல கடலையை போடணும். வறுத்த கடலை தானே. இப்போ வந்து கருவேப்பிலை, இதுக்கும் ஒரு ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி போடலாம். வெந்தய மஞ்சப்பொடி இது போட்டாலும் வாசனையாக இருக்கும். வெந்தய மஞ்சப்பொடி இல்லை, பாட்டில் தேடணும். அதனால் வெறும் மஞ்சப்பொடி போட்டுட்டேன். சாதம் மாதிரி, அரிசி உப்புமா மாதிரி தான். 1க்கு 3 தண்ணி கூட விடலாம். இப்போ வந்து புளியை கரைச்சி வச்சுட்டு இருக்கேன். நான் புளி கரைச்சி தண்ணி ஒரு 6 டம்ளர். அளந்து வச்சிருக்கேன். இது கொதிக்கட்டும். அதுக்குள்ள காலமே அரிசியை பெசரி வச்சிருக்கேன். அதை வந்து மிக்சியில் ரவா பதத்துக்கு. உப்புமானா அரிசியோட 2 துவரம் பருப்பை போட்டுப்பேன். இது வந்து வெறும் அரிசி தான் இன்னைக்கு பெசரி வச்சுருக்கேன். காலமே ஒரு மத்தியானமாக பெசரிட்டேன், கரெக்டுன்னு ஆயிடுத்ததுனால. அவ்வளோதான் பாருங்க. ரவா மாதிரி ஆச்சா? கொஞ்சம் பெரிய ரவா, அப்போ தான் நல்லாயிருக்கும். புளி தண்ணி கொதிச்சாச்சு. இப்போ வந்து உடச்சி வந்துருச்ச அரிசியை அதில் கொட்ட போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. போட்டாச்சு. இதுக்கு உப்பு போட்டேன்னா தெரியலையே, போடலான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இப்படி தான் என் கதை மறந்து போயிடும். ஒரு சொட்டு தண்ணி எடுத்து வாயில் வச்சுட்டு பார்த்தா தெரியும். போடலை, உப்பு போடலை. இப்போ உப்பு போடுவோம். ஒரு டம்ளருக்கு இவ்வளோ போடுவேன். 2.5 டம்ளர் போட்டிருக்கேன் இல்லையா? அப்படி தான் கணக்கு, மொத்தமாக எடுக்க மாட்டேன். ஒரு டம்ளர் எவ்வளவோ 3 டம்ளர் அப்படி. இப்போ வந்து நாங்கள் 2 பேருக்கு ஆற்றுல சமைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு எவ்வளோ புளி எடுத்துக்கிறேன்னு கணக்கு பண்ணிப்பேன். இன்னும் 2 பேர் வந்தால் இப்போ 4 பேருக்கு எவ்வளோன்னு அது மாதிரி இன்னொரு பீஸ் சேர்த்துப்பேன். இதெல்லாம் எங்கள் பெரிய அக்கா இருக்கா, அவள் ஒரு சமையல் புக்கே போட்டிருக்கா. எங்கள் அக்கா அவ்வளோ கிட்டத்தட்ட 300-400 ஐட்டம்ஸ் போட்டிருக்கா சமைக்கிறது. இந்த பாருங்கள். இப்போ சிம்மில் வச்சு நல்லா வேக விடணும். இதை அப்படியே வச்சு அடி பிடிக்க வச்சு அடியில் அடை மாதிரி பிடிச்சாலும் சில பேருக்கு பிடிக்கும். அல்லது இது வந்து பொலவலான்னு வேணும்னு நினச்சாக்க இதை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் கொட்டி ரைஸ் குக்கரில் வச்சு முடிட்டோம்னா களியெல்லாம் பொலவலன்னு வந்து பார்த்தீங்களா அந்த மாதிரி வரும். கடைசியாக வேணால் ஒரு முட்டை நெய்யில் வந்து முந்திரி பருப்பையும் வச்சு இதில் போட்டுக்கலாம். இது வந்து எங்கள் மாப்பிள்ளை சொல்லி கொடுத்தது. உப்புமா எல்லாம் பண்ணி முடித்தோன்னா அதில் ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றி கலக்கணுங்கிறது. இப்படி பல பேர் சொல்லிக் கொடுக்கறதெல்லாம் கேட்டு தான் சமையல்லாம் அப்படி இது ஓரளவுக்கு நல்லா சமைப்பேன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப மட்டமாக இருக்காது, ஓரளவு நல்லா தான் இருக்கும், சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? புளி உப்புமா ரெடி ஆனவுடனே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பேசிகிட்டே வீடியோ எடுக்க பேத்தியை கூப்பிட மறந்து போயிட்டேன். முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து போட்டுட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 3 டம்ளர் தான், 2.5 டம்ளரே ரொம்ப எடுத்து பாருங்க. நல்லா இருக்கா? சாப்பிடணும் போல இருக்கா? யார் வாங்க, யார் வந்தாலும் புளி உப்புமா பண்ணி நான் தரேன். என்ஜாய் பண்ணலாம். ஓகே.